கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஆயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக ஆனந்தாண்டபுரம், மாப்படுகை, மணலூர், செருதியூர், முளைப்பாக்கம், நலத்துக்குடி உட்பட மாவட்டம் முழுவதும் சுமார் 30,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானது. ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை செலவு செய்திருந்த நிலையில் வயலில் தேங்கிய மழைநீரில் நெற்கதிர்கள் முளைத்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை அருகே கனமழையால் 1000 ஏக்கர் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சங்கமங்கலம் பகுதியில் இன்னும் 20 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் ஏற்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் அதிகபட்சமாக சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சுமார் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்றிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மேலும் அறுவடை துவங்க இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் நெற்கதிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர்.